எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு பூத்தாலே மாப்பிள்ள இந்தாங்க தாலிய பிடிங்க, பொண்ணு காலத்துல தாலிய கட்டுங்க. கெட்டு மேளம் கெட்டு மேளம். ஆனந்து என்ன போய் யோசிச்சுட்டே இருக்கா? தாலி வாங்கி அந்த பிள்ளை கழுத்துல கட்டு. கண்ணு இருக்க மூடிக்கிடணும். அக்கா அப்படிதான் சொல்லியிருக்கா. ஆனந்து என்னப்பா பராக்க பாத்துட்டு இருக்க? எல்லாரும் சொல்லியவல்ல, சீக்கிரம் தாலிய வாங்கி கட்டு. சரிண்ணே. கெட்டி மேளம் கெட்டி மேளம். தாலி கட்டிட்டாரு அப்படின்னா எனக்கு கல்யாணம். என்னாச்சு? சரோஜினி கண்ணுல இருந்து தண்ணியா வருது. புஷ்பக்கா இது ஆனந்த கண்ணீர். உங்களுக்கு தெரியாதா? கல்யாணம் முடியும் போது அழுவாவல்ல, என் தங்கச்சிக்கோ ஆனந்தத்துல தான் கண்ணீர் வருது. ஆனந்தத்துல கண்ணீர் வருதா? கண்ணுல தானே கண்ணீர் வருது. எப்போ ஆனந்த கண்ணீர் கண்ணுல தான் வரும். சரோஜினிமா அழுதது போதண்ட சொல்லும். நீ இப்ப பொண்ணு எல்லாரும் போட்டோ எடுப்பாவல்ல, கண்ணை தொடச்சிக்கோமா. பொண்ணு மாப்பிள்ளைய எழுந்து பெரிய பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எழுந்துருங்க எழுந்துருங்க. பெரியத்தா பெரிய மாமா சின்னத்தா சின்ன மாமா எல்லாரும் வாங்க. சரோஜினி குழந்தை எழுந்துருங்க. அப்பா அம்மாட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குங்க. என்னது இது? நம்ம ரூம்குள்ள படுத்து கிடக்கும். குழந்தை கல்யாணம். நல்ல ட்ரெஸ் போடறதுக்காக தானே ரூம்க்கு வந்தோம். அதே பழைய ட்ரெஸ்லயே இருக்கும். என் புருஷன் பிள்ளை எல்லாம் எங்க போனவ? அப்படின்னா ரூம்குள்ள வந்து படுத்து தூங்கிட்டேனோ? இல்லையே, நான் அந்த ரூம்குள்ள தானே போனேன். சரோஜா தான் அத்தை ரூம்ல இருக்காவ போய் பாருன்னு சொன்னா, அதனாலதான் இந்த ரூம்குள்ள நான் வந்தேன். இங்க வந்து நான் அப்படின்னு படுத்து தூங்கிட்டேனா? அம்மா தலையத்துக்கு எப்படி வலிக்குது? இந்த ரூம்குள்ள வந்தோடனே தலையில ஏதோ டமாலி அடிச்சுச்சே, அதனாலதான் தலை எப்படி வலிக்குதோ? ஆமா, என்ன அடிச்சிருக்கோம்? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நான் இவ்வளவு நேரம் தூங்கில இருக்கேன். மணி என்ன இருக்கும்? கல்யாணம். போனுங்க. ஐயோ, போன அந்த ரூம்ல எல்லாம் இருக்கு. இப்ப என்ன செய்ய? முதல்ல அங்க என்ன நடக்குன்னு போய் பாப்போம். என்னது இது? கதவு திறக்க முடியல, பூட்டி இருக்கு. நான் வரும்போது கதவு பூட்டிலையே, சும்மா தானே உள்ள வந்தேன். அதுக்கப்புறம் எப்படி பூட்டிச்சு? அப்போ யாரோ இனி அடிச்சு இங்க படுக்க வச்சுட்டு கதவை பூட்டிட்டு போயிருக்காவ. இது யார் வேலையா இருக்கும்? என்ன காரணத்துக்காக என்னை அடிச்சிருப்பாவ? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? குழந்தை கேட்டாரேன்னு ஒரு உதவி செய்யலான்னு பார்த்தேன். அதுவும் அந்த டாப் சீட்டு தான் போய் சொன்னேன். சொன்னிட்டு துணி மாத்த தான் வந்திருக்கேன். அந்த டாப்ஸ் தான் அத்தை கூட்டா போன்னு சொன்னா. அப்படின்னா அந்த கிழவிதான் நீ அடிச்சுட்டு போயிருக்குமோ? இந்த மாமியார் கிழவிக்கு அப்படி என்ன என் மேல போறாமே? அதை நான் சும்மா விட மாட்டேன். ஆனா எப்படி வெளியே போறது? கதவை தட்டிக்கிட்டே இருப்போம். யாராவது இந்த வழியில போறவே கண்டிப்பா திறப்பாவ. யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், சீக்கிரமா வந்து திறங்க. யாராவது இருக்கீங்களா? என் புருஷங்க இருக்காரா? நான் ரூம்குள்ள மாட்டிட்டு இருக்கேன். யாராவது பார்த்தா கதவை திறங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கதவை திறங்க, நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. ஏம்மா, என்னை பெத்த தாயா? நல்ல வேலைம்மா, என் சத்தத்தை கண்டுபிடிச்சிட்டா. என் வயிற்றுல பாலை வார்த்தை அந்த கதவை கொஞ்சம் திறந்து விட்டுருமா. ஏம்மா, நான் பேரவை சொல்லி முதல்ல அந்த தாப்பாவை திறந்து விடு. கோமா, நான் கிளம்பல, படுத்து தூங்கிட்டேன். கோமா, நான் சொல்றது கேளு. ஏமா, அவிய நினைக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல கதவை திறக்கணும்னு நான் நினைக்கேன். ஏமா இப்படி சோதிக்க? கதவை திறந்து விடா.
உங்க அம்மைக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே. ஏமா நான் சொல்றது ஒரு நிமிஷம் விவரமா கேளுமா. நான் இந்த ரூம்குள்ள வந்தோடனே யாரோ பூட்டிட்டு போயிட்டாவ. இப்ப கதவை திறக்க முடியாம தான் உள்ள கிடக்க. என்ன தூங்கல இல்ல. கொஞ்சம் கதவை திறந்து விடுமா. ஏமா ஏமாய் போய் ஒளிஞ்சிட்டாளா குருவம்மா. ஏமா ஏ அம்மா ஏ கோமாங்க வா. போய் அந்த ஒளிஞ்சு போயிட்டா. இப்ப என்ன பண்ணி தொலைக்க. பெத்த பிள்ளை கதவை மூடிட்டு உள்ள கிடக்கல. என்ன பிரச்சனைன்னு யோசிச்சால பாரு. யாராவது இருக்கீங்களா கதவை கொஞ்சம் திறங்க. நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். கதவை கொஞ்சம் திறந்து விடுங்க. நெட்டு உள்ளேயா இருக்கா? ஐயோ பென்சில் மாமா நான் உள்ள மாட்டிக்கிட்டு கதவை திறந்து விடுங்க. நெட்டுமா கதவை இந்த பக்கம் பூட்டல, உள்ளதான் பூட்டி இருக்கு, நல்லா பாரு. இல்லங்க நான் உள்ள போட்டேல. வெளியே தான் யாரோ இனி உள்ள தள்ளி கதவை பூட்டிட்டு போயிருக்காவ. சீக்கிரம் கதவை திறந்து விடுங்க, எனக்கு ஆபத்து. இது ஆபத்தா? இரு நெட்டுமா, நான் போய் சாவி யார்கிட்ட இருக்குன்னு கேட்டு வாங்கிட்டு வரேன். ஏங்க சாவியெல்லாம் வாங்கண்டா, கதவு உடைங்க. நெட்டுமா உடச்சி அது காசு கேட்ட சொல்லுவாங்க. நான் மண்டபத்தை இன்சார்ஜ் கிட்ட எப்படியும் சாவி இருக்கும், அங்க போய் வாங்கிட்டு வரேன். நீ அது வரைக்கும் உள்ள பத்திரமா இருந்துக்க நெட்டு. பயமா இருக்கு பென்சில் மாமா. சீக்கிரமா ஓடி போய் வாங்கிட்டு வாங்க. சரி நெட்டு, நீ பயப்படாத, ஏதோ வாரேன். நான் என்னடா பண்ணுவேன்? நீ தானே தாலி கட்ட போற நேரத்துல கண்ணை முடிக்கன்னு சொன்ன. மாமா அப்பதான் கல்யாணத்தை நிறுத்திட்டு உன் கழுத்துல தாலி கட்டுவாங்கன்னு சொன்னா. நான் கூட நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருந்தேன். ஆனா ஆனந்த் மாமா என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா அங்க போக மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, உனக்கு கல்யாணம் ஆயிட்டு. ஏக்கா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என் மனசுல மாமா தர வேற யாரும் இல்லைன்னு சொன்னேன்லக்கா. எப்படிக்கா நான் என்ன வேற ஒருத்தர் கூட வாழ முடியும்? சரோஜினிமா அந்த பையன் தாம்மா உன்னை ஏமாத்திட்டான். அக்காலும் உன்னை மாதிரியே நம்பி பார்த்துக்கிட்டே இருந்தேம்மா. ஆனா அவன் கரெக்டா தாலி கட்டும் போது அந்த இடத்துல இல்லம்மா எழுப்பி ஓடிட்டான். என்னக்கா சொல்ற? மாமா அப்படியே பண்ணாரு? ஆமாம்மா, அவன் உண்மையா உன்னை காதலிக்கல, சும்மா தாம்மா உன்னை ஏமாத்திருக்கான். இல்லக்கா மாமா அப்படிப்பட்டவர் இல்ல. நான் சொல்றது நீ நம்புமா. நான் அந்த பையன்கிட்ட பேசினேன். கல்யாணத்தை நிறுத்திடுவேன் என் கையை தொட்டு சத்தியம் பண்ணாமா. ஆனா எழும்பி ஓடியான். சரியான பையன்தாங்குழி பையம்மா. நீ அவனை பார்த்தா பேசிடாதம்மா. ஏக்கா மாமா தான் ஏதோ பயந்துட்டு வெளியே போயிருக்காரு, நீ அதை நிறுத்திருக்கலாம்ல. இல்லம்மா நான் நிறுத்தணும்னு தான் நினைச்சேன், நிறுத்தியே இருப்பேன். ஆனா நிறுத்திட்டு நீ யாருக்குமா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்? அவன் தான் வெளியே எழுப்பி ஓடிட்டானே, யார் உன் கழுத்துல தாலி கட்டுவா? அதனாலதான் அக்கா வாயடைச்சு போய் நின்னுட்டேன். அக்கா எனக்கு கல்யாணமே நடக்காட்டியும் பரவாயில்ல, கல்யாணம் நின்றுனாலே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்க்கா. அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. மனமேடைக்கு வந்துட்டு ஒரு பிள்ளை கழுத்துல தாலி ஏறலன்னா யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாவ. அது மட்டும் இல்லம்மா, ஆனந்த் குழந்தை உன் மேல உசுரே வச்சிருக்காரு. அவரு ரொம்ப நல்லவர், தைரியமானவர். எப்படியும் கழுத்துல தாலி கட்டினார் பார்த்தால. பாக்க இது எனக்கு பிடிக்கல. அப்படிலாம் சொல்லாதம்மா, உனக்காக சீர்வரிசெல்லாம் வாங்கிட்டு வச்சிருக்கேன். உன்னையே நம்ப வச்சு ஏமாத்தி கழுத்தறுத்தவன் எப்படிப்பட்டவன் புரிஞ்சுக்கம்மா. அவன் எழும்பி போறானே, வருமா வந்து நிறுத்திடுவான்னு நான் கூட எதிர்பார்த்துட்டே நின்னேன். வாசலே பார்த்துட்டு நின்னேம்மா. வருவான்னு வாசல பார்த்துட்டு இருக்கும்போதே ஆனந்த் உன் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. இதுதாம்மா உன் வாழ்க்கை. ஆனந்த் தாம்மா உன் புருஷன். பெரியத்த குடும்பம் தாம்மா உன் குடும்பம். இதுக்கு மேல இதை மாத்தவே முடியாது. ஏக்கா மாமா எதுக்காக எழும்பி வெளியே போனாருன்னு கேட்டியாக்கா? அவர் அப்படி நீ ஏமாத்திட்டு போறவர் இல்லக்கா. நான் போய் கேட்காம இருப்பேனா? பின்னாடியே போய் கேட்டேன். அதுக்கு அந்த பேதி இருப்பான்னு சொல்லியா உங்க தங்கச்சி என்ன டைம் பாஸுக்கு தான் காதலிச்சேன்னுட்டா. என் தங்கச்சி உன் வீட்டுக்குலாம் கூட்டிட்டு போனீரா பாவி பையலே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என் கூட பேசிய பொண்ணுங்களெல்லாம் என் வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டாம்மா. அக்காவுக்கு இந்த வார்த்தை கேட்டோடனே மனசே இடிஞ்சு போச்சு. என்னக்கா சொல்லியா? மாமா அப்படி சொன்னாரா? ஆமாம்மா, வேற யார் சொன்னா? அவன் தான் சொன்னான். இல்லன்னா அக்காவுக்கு இதெல்லாம் எப்படிமா தெரியும்? அப்புறம் எதுக்குக்கா மாலை ஓட்ட அப்படி சொன்னாரு? அன்னைக்கு கூட நம்ம நகைக்கடைக்கு போயிருக்கும்போது கோயிலுக்கு நான் வரேன் வாங்கன்னு சொன்னாரேக்கா. அதாம்மா எனக்கும் தெரியல, நம்ம வச்சு ஏமாத்திருக்கான். இருக்காது, அவர் அப்படிப்பட்டவர் இல்லக்கா. பேதி எடுப்பா, ஒரு அக்கா காரி கூட பிறந்தவா இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லிய வார்த்தையை நம்பாம அவனை நம்பிக்கிட்டு இருக்கா. இவளை எப்படிதான் திருத்துறதுன்னே தெரியலையே. இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ப மாட்டீங்களே. ஏக்கா நான் வேணும் மாமாட்ட பேசி பார்க்கட்டுமாக்கா? சரோஜினிமா அவன் உன்னை சும்மா காதலிச்சிருக்காமா, ஏமாத்திருக்கான். அவனை என்னமா நீ நம்பிக்கிட்டு இருக்கா? வேண்டாம்மா, நீ என்ன அவனை நம்பாதம்மா. இதுதாம்மா உனக்கு கிடைச்ச வாழ்க்கை. ஆனந்த் தான் உன் புருஷன். அவர் ஒரு நல்ல பையன்மா, உன்னை நல்லா பாத்துக்கிடுவாரு. அது மட்டுமா அக்கா பக்கத்து வீட்லயே இருக்கேன், உன்னை நான் நல்லா பாத்துக்கிடுவேன்.
உனக்கு அந்த வீட்டுல ஒரு குறையும் வராதுமா, நீ நல்லா இருப்ப. இதுக்கு மேல மாமா கோமானி அவனை கூப்பிடாதம்மா. அவன் உனக்கு வேண்டாம், அவனை பார்த்தாலும் பேசாத. அவன் அந்த வீட்டுல வேலை செய்ய ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். நீ எஜமானிமா. நீ ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிருக்க, ராணி. அவன் அப்படியே சாதாரண வேலைக்காரமா. இனி அவனை பத்தி பேசக்கூட செய்யாத, நினைக்கவும் செய்யாதம்மா. அக்கா. ஆமாம்மா, எம்ம நீ அவனை நினைக்கவே கூடாது. இது அக்காவுக்கு நீ பண்ணி கொடுத்துருக்க சத்தியம்னு நினைச்சிக்க. அக்காவோட ஆசைலாம் நீ ஆனந்து கூட நல்லபடியா வாழணும். நம்ம அம்மையோட ஆசையும் அதுதான். நம்ம அம்மையை ரொம்ப கஷ்டப்பட்டவ. உனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும், உனக்கும் தெரியும். அதனால அதெல்லாம் வேஸ்டா போயிடக்கூடாதுமா. நீ அந்த வீட்டுல அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். சரியாம்மா? அக்கா சொன்னது புரியுதா? புரியுது. கண்ணை தொடச்சிக்கம்மா, அத்தை எல்லாம் வருவாவ. இதுக்கு மேல உன் கண்ணில் அழுவே வரக்கூடாது. நீ சந்தோஷமா அந்த வீட்டுல சிரிச்சுக்கிட்டு கலக்கலன்னு இருக்கணும். சரிக்கா. நெட்டுமா, என்னாச்சுமா? யார் உன்னை உள்ள வச்சு பூட்டினது? தெரியலங்க, யார் பூட்டினானே தெரியல. நான் அந்த ரூம்குள்ளே உங்க அம்மையை தேடிட்டு தான் வந்தேன். வந்த உடனே உங்க அம்மா தான் என் தலையில அடிச்சிருப்பான்னு நினைக்கேன். எங்க அம்மையா? ஆமாங்க, உங்க அம்மா தான் இந்த ரூம்ல இருந்து இனி கூப்பிட்டதாக சரோஜா சொன்னா. நான் இங்க வந்து எத்தனை கூப்பிட்டு இருந்தேன், அதுக்குள்ள தலையிலே அடிச்சுட்டாவ. தலையில அடிச்ச உடனே நான் அப்படியே விழுந்துட்டேன் போல இருக்கு. கதவை பூட்டிட்டு போயிருக்க, எல்லாம் உங்க அம்மா வேலை தான். நெட்டுமா, எங்க அம்மா எதுக்கு அப்படி செய்ய போறா? வேற யார் செஞ்சிருப்பா? நீ ஏதோ புரியாம பேசாத நெட்டு. எங்க அம்மைக்கு உன்னை அடிச்சு உள்ள போட்டுட்டு கதவை பூட்டிட்டு போறதுக்கு என்ன அவசியம் வந்தது? சும்மா ஏதோ பேசாத நெட்டு. நிஜமாலே உன் தலையில அடிச்சாங்களா இல்ல நீயே மயங்கி விழுந்துட்டியா? நல்லா யோசிச்சு பாரு. காலையில சாப்பிட்டியா இல்லையா? எங்க சாப்பிட்டேன், என்ன ரெடியா கூட ஆகல. இங்க வந்துட்டு தான் உங்க அம்மாட்ட பேசிட்டு போய் ரெடி ஆயிட்டு போனோம்னு நினைச்சேன். அதுக்குள்ள யாரோ இனி அடிச்சு படுக்க வச்சுட்டாவ. நெட்டு, பசியில மயங்கி இருப்பா. போய் சாப்பிடு. ஏங்க, நான் பசியில எல்லாம் மயங்கல. அப்புறம் கதவை யார் பூட்டிருப்பான்னு நினைக்கிறிய? நானே மயக்கத்துல போய் கதவை பூட்டிட்டனோ? இல்ல நெட்டு, நீ இங்க இருக்க தெரியாம யாராவது கூட்டிட்டு போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்லுங்க, நான் சொல்லியே மட்டும் நம்பிடாதுங்க. என் தலை எப்படி தெரியுமா வலிக்குது? அடிச்ச அடி அப்படி நங்குன்னு அடிச்சுட்டாங்க. அந்த ஆள மயக்கத்துல விழுந்திருக்கேன். இப்பதான் மயக்கமே தெளிஞ்சு நான் கூப்பிட்டேன் உங்களை. ஆமா, கல்யாணம் நின்று போச்சோ? நெட்டு, என்ன கேக்குற நீ? கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சான்னு எல்லாரும் கேட்பாவ. அது என்ன நின்றுச்சான்னு கேக்கா? ஏங்க, என்னங்க சொல்றியா? நிக்கலையோ? நெட்டுமா, எதுக்கு மறுபடியும் இப்படியே கேக்குறா? வெளியே போய் யாருக்கிட்டயும் இப்படி கேட்டு தொலைஞ்சிடாத. நீங்க உண்மையை சொல்லுங்க, ஆனந்த் கல்யாணம் நடந்துச்சா நின்னுச்சாங்க? நல்லபடியா சரோஜனிக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டு. என்னது, கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டா? ஆமா நெட்டுமா, கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டு. ஐயோ, எல்லாம் போச்சே. என்னாச்சு நெட்டு? எதுக்கு இப்படி ஷாக் ஆகுறா? தலையில அடிபட்டது ஏதோ ஆயிப்போச்சு உனக்கு? ஏங்க, நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுங்க, முதல்ல நிறுத்துங்க. நெட்டு, நடந்து முடிஞ்ச கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியும்? ஆனந்த் சரோஜினி கழுத்துல தாலி கட்டிட்டான். ஐயோ, அவர் கட்டிட்டாரா? எப்படி கட்டினாரு? நெட்டுமா, உன் கழுத்துல நான் எப்படி தாலி கட்டினேன் அதே மாதிரிதான் அவனும் அவன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். என்ன கேள்வி நெட்டு? தொலைல அடிபட்டதுல ஏதோ ஆயிட்டோ? ஐயோ, நிறுத்துங்க. என்னாச்சு இவளுக்கு? தலையில அடிபட்டதுல ஏதோ ஆயிட்டோ? எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டா? இவன் எதுக்கு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இவ்வளவு ஆர்வமா போறா? என் தம்பி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் எல்லா உதவியும் செஞ்சது இவதான். நம்மளே சேர்த்து கூட கூட்டிட்டு போனா. இப்ப எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டா? என்ன பிரச்சனை இவளுக்கு? மயங்கி விழுந்ததுல இவ கீழே விழுந்தே தலையில அடிபட்டிருக்கோன்னு நினைக்கேன். அதான் யாரோ அடிச்சுட்டாங்க, உள்ள வச்சு பூட்டிட்டாங்கன்னு கதை முடியா. ஆனா அவ சொல்றது உண்மைதானே? வெளியே தானே யாரும் கூட்டிட்டு போயிருக்காங்க. யாரா இருக்கும்? யாரு நெட்டுவ அடிச்சிருப்பா? அடிக்கலனாலும் பரவாயில்ல, யாரு கதவை பூட்டியிருப்பா? எங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்றேன். எங்க அம்மா எப்படி இதெல்லாம் செய்வா? ஐயோ, நெட்டுக்கு அப்படின்னா இந்த மண்டபத்துல எதிரி இருக்காங்க. என் பொண்டாட்டிய காப்பாத்தணும். குழந்தை, கல்யாணம் முடிஞ்சிட்டாம அப்படியா? அண்ணி, ஏன் நீ இப்படி பண்ணீங்க? உங்களை தானே நான் மலை போல நம்பி இருந்தேன். இப்படி ஏமாத்திட்டீல அண்ணி. ஐயோ குழந்தை, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டிய. நான் உங்களை ஏமாத்தலாம் இல்ல, ஏமாத்தன்னு நினைக்கவும் இல்ல. பிறகு எதுக்கு அண்ணி இப்படி பண்ணீங்க? நான் தாலி கட்டுற நேரம் வரைக்கும் நீங்க வந்துருவியே, எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடுவியன்னு நினைச்சிட்டேன். ஆனா நீங்க அந்த இடத்துல இல்ல அண்ணி. எங்க அண்ணி போனீங்க? குழந்தை, நான் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சு உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு சரோஜாட்ட போய் சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும்னு ரூமுக்குள்ள போனேன் குழந்தை. அதுக்குள்ள யாரோ வந்து என் தலையில அடிச்சு ரூம்ல படுக்க வச்சுட்டு கதவை கூட்டிட்டு போயிட்டாவ. நான் நல்லா இருந்திருந்தா உங்க கல்யாணத்துக்கு வந்து நின்றுக்க மாட்டேனா? நான் கல்யாணத்தை நிறுத்தணும்னு தான் நினைச்சேன் குழந்தை. நீங்க என் வார்த்தையை நம்புங்க. யார் தான் அப்படி பண்ணாவன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. யார் அண்ணி உங்களை வந்து அடிக்க போறவ? நீங்க பொய் சொல்லாருங்க. குழந்தை, நீங்க சொன்ன உடனே நான் நிறுத்துறேன்னு வாக்கு கொடுத்தேன். நீ பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியுதோ? உண்மையதான் சொல்றேன் குழந்தை. உண்மையிலேயே நீ வந்து தலையில யாரோ அடிச்சு படுக்க வச்சுட்டாவ. கதவே வெளியே பூட்டிட்டாவ. உங்க அண்ணன் தான் வந்து திறந்து விட்டாவ. வேணா கேட்டு பாருங்க. யாரா இருக்கும் அண்ணி? அதுதான் எனக்கும் தெரியல குழந்தை. எங்க அத்தை அந்த ரூம்ல இருக்காவ, போய் பாரு அப்படின்னு சரோஜா சொன்னான்.
அவியலை பார்க்க தான் அந்த ரூமுக்குள்ள போனேன். அதுக்குள்ள பார்த்தா தலையில வந்து அடிச்சிட்டாவ. யார் அடிச்சா யாரு என்ன ஏது ஒன்றும் புரியல. நான் அப்படியே மயங்கி கிடந்திருக்கேன் அந்த ரூமுக்குள்ள. அண்ணி சரோஜினிக்கு எனக்கு கல்யாணமே முடிஞ்சிட்டு அண்ணி. பரவாயில்ல குழந்தைய விடுங்க. சரோஜினியே நல்ல பிள்ளை தான். அவளைதான் உங்களுக்கு கடவுள் எழுதி வச்சிருக்காரு. நீங்க அவ கூட சந்தோஷமா வாழுங்க குழந்தை. அண்ணி எப்படி அண்ணி? குழந்தை நீங்க அதை தாலி கட்டக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப தாலி கட்டிட்டீங்களா, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அவதான் என்ன உங்க பொண்டாட்டி. நீங்க இனி அவ கூட தான் வாழ்ந்தாகணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இனி அவதான் உங்க பொண்டாட்டி. அதனால என்ன கவலைப்படாதுங்க குழந்தை. நீங்க சொன்னதுக்காக நானே எவ்வளவு முயற்சி பண்ணேன், நடக்காம போயிட்டுல. பாருங்க உங்க கல்யாணத்தை கூட என்னால பார்க்க முடியல. அதை நினைச்சா இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குழந்தை. இந்த பாத்தியெல்லாம் பழைய ட்ரெஸ்ஸோட தான் அங்க படுத்து கிடந்திருக்கேன். கல்யாணத்துக்கு அடுத்து சேலை கூட நான் கட்டவே இல்லை. சாரி அண்ணி, எல்லாம் என்னாலதான் உங்களுக்கு நடந்திருக்கு. பரவாயில்ல குழந்தை இருக்கட்டும். இனி உங்க வாழ்க்கைய சரோஜினி கூட சந்தோஷமா வாழுங்க.